வாங்க. சைத்தன்யா வாங்க. வாங்க சைத்தன்யா, எப்படி இருக்கு? வாவ், நீங்க வரைஞ்சதா இதெல்லாம்? ஆமா. உங்களுக்கு வரையற டேலண்ட் வேற இருக்கா? ஆமா. என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நீங்க வரைஞ்சதா? ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இத பத்தி பேசவே இல்லை நீங்க. நான் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. இதெல்லாம் என் மன திருப்திக்காக வரையறது. இப்ப கூட நீங்க வருத்தப்படுறத பார்க்கும்போது வேற வழி இல்லாம சொன்னேன். நீங்க பயங்கரமான ஆளு வில்லியம்ஸ். ஏன் அப்படி சொல்றீங்க? ஓவியம் வரைய தெரிஞ்சவனுக்கு தைரியமா பொண்ணு கொடுக்கலான்னு சொல்லுவாங்களாம். ஏன் சொல்லுங்க? தெரியலையே. குடும்பம்னு ஒண்ணு ரன் ஆகணும்னா ஆம்பளைங்களுக்கு பொறுமை இருக்கணும். அது ஓவியனுக்கு அதிகமாவே இருக்கும். என் மனசுல டக்குன்னு படுற ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா எனக்கு வரக்கூடிய புருஷன் ஒரு எமோஷனல் இடியட்டா, ஒரு அற்புதமான ஆர்டிஸ்டா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ரூபம் வச்சிருந்த. அந்த என்னோட ரூபத்துக்கு நீங்க கரெக்டா மேட்ச் ஆகுறீங்க. என்னாச்சுங்க? என் மனசுல படுறதையும் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன ஒரு மிருகமா தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற நீங்க என் மனைவியை ஏன் அமையக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? இது வரைக்கும் நல்ல நட்பா இருந்த நமக்குள்ள இப்படி ஒரு டாக் வந்துருச்சேன்னு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் இல்ல. பின்ன எங்க அப்பா கிட்ட உங்க விஷயத்த எப்படி ஓபன் பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. எங்க அப்பா என்ன கண்டிப்பா ஒரு ஃபேமிலில தான் கொடுக்கணும்னு அடம் பிடிப்பாரு. அவ்வளவுதானே? நான் எங்க அப்பாவை கூட்டு வரேன். என்ன சொல்றீங்க? நீங்க அனாதைன்னு சொன்னீங்க. சொன்னேன். என்ன அனாதையா அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு போன எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? நான் எங்க அப்பா கிட்ட விஷயத்த ஓபன் பண்ணிடுறேன். நீங்க உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, பேசி முடிச்சிருவோம். ஓகேயா? என்னால நம்பவே முடியல சைத்தன்யா. நீ என் வாழ்க்கை துணையா வருவேன்னு நான் கனவுன்னு கூட எதிர்பார்க்கல. கடவுள் போட்ட முடிச்சு அதுதான்னா யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. வரட்டா? பாய். ஹலோ. என்ன சைத்தானியா, இன்னும் நீ அந்த வீட்ல தான் இருக்கியா? நான் எந்த வீட்ல இருந்தா உனக்கு என்ன? வை போன. ஏய், யாரு சைத்தன்யா அது? அந்த குருதாஸ். என்ன சொல்றான்? சும்மா மிரட்டுறான். அவனை விடுங்க, நான் வரேன். பாய். உங்க பையனை எத்தனை நாளா காணோம்? 2 நாளா சார். யாரோ கடத்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ஆமா சார்.
யார் கடத்திருப்பாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? நீங்க தான் சார். என்ன சார் சொல்றீங்க? நான் கடத்தினா? ஆமா சார், உங்களுக்கு தான் என் பையனை அதிகமா கடத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. பொண்ணு கல்யாணம் ஆச்சே, 10 நாள் காக்கி ட்ரெஸ் எல்லாம் தொட வேண்டாம்னு சொல்லி லீவ் போட்டிருந்தேன். நீங்க என்னடான்னா உங்க பையன் கடத்தப்பட்டதுக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. என் குடும்பத்து மேல ரைஸா இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வேறொரு ஆபீசர் விசாரிச்சா அசிங்கமா இருக்குமேன்னு கமிஷனர் கிட்ட நேரடியா விஷயத்துல எடுத்து சொல்லி நானே விஷயத்தையெல்லாம் கலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா பாம் போடுறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நானும் என் பொண்ணும் ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கோம். ஏன் சார் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? வாழ்க்கையில இது வரைக்கும் என்னோட எந்த வார்த்தையும் தட்டாத என் பையன் முதல் முறையா உங்க பொண்ணு விஷயத்துல தான் லிமிட்டை தாண்டி இருக்கான். அவளை பிடிக்கலன்னு சொன்னான். அப்பத்துல இருந்து அவனை நான் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கிட்டேன். ஆனா முந்தா நாள் அவன் உங்க பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு கிளம்பி போனவன் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணை சந்திக்க வந்த என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுல கோவமான நீங்க ஒண்ணு என் பையனை ரகசியமான இடத்துல விசாரணைக்கு வச்சிருக்கணும், இல்ல உங்களுக்கு தெரியாமலே உங்க பொண்ணு அவனை ஏதாவது பண்ணிருக்கணும். ஹலோ சார், நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்கா எதை வேணாலும் பேசிடுறதா? என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது உங்க பொண்ணுக்கு தான் தெரியும். சம்பந்தம் இல்லாமல அடிக்கடி போன்ல பேசுறாங்க. செல்போன் பில்ஸ் ப்ரூஃப் இருக்கு சார். அடிக்கடிலாம் ஒண்ணும் இல்ல சார். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணான். அப்ப கூட என் பொண்ணும் பேச மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் கம்பல் பண்ணி பேச வச்சேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? என் பொண்ணை மிரட்டி இருக்கான் சார். மிரட்டினானா? ஆமா. என் பையனா? ஆமா. என் பையன் அந்த மாதிரிப்பட்ட பையன் இல்ல சார். உங்களுக்கு உங்க பையனோட உண்மையான முகம் தெரியல சார். என்ன சொல்றமா? ஆமா சார், உங்க பையனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு. வாட்? அதனாலதான் சார் நான் உங்க பையனை சந்திச்சு என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். நிஜமாவா? ஆமா சார், அதுக்கெல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்? நீங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களை கூப்பிட்டு பேசிருந்தீங்கன்னா நான் அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்திருப்பேன். ஆனா இப்போ எங்களை நிரபராதி நிரூபிச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அதுதான். அத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சட்டத்து மூலமாவே சந்திச்சுக்கலாம். அப்பா போலாமா? கிளம்புமா. உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் என் கையிலேயே இருக்கு, அத காமிக்கிறேன். என்ன சைத்தானியா, இன்னும் நீ அந்த வீட்ல தான் இருக்கியா? நான் எந்த வீட்ல இருந்தா உனக்கு என்ன? உங்க பையன் மிரட்டினது இது. சோ என்ன கண்காணிச்சிட்டு இருந்திருக்கான்றது ப்ரூவ் ஆயிடுச்சுல. மத்த விஷயங்களை என்கிட்ட இருக்கிற சாட்சிகள் மூலமா உங்க பையன் நல்லவ இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். வாங்க போலாம். சரி வாமா கிளம்பலாம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.